Hi students, last class abnormal molar mass அப்படினா என்ன பார்த்தோம், எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, ஆக்சுவல் வேல்யூலேருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ஆக்சுவலாக இருக்க வேல்யூலேருந்து கால்குலேட் பண்ணுற வேல்யூலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்னு சொன்னோம். எல்லாமே கோலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த மோல்ஸ் அந்த பார்ட்டிக்கல் சரிங்களா, அந்த சொல்யூட் பார்ட்டிக்கலாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தோம் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். சரி, ஒரு சொல்யூட் மாலிகுல் வந்து அசோசியேஷன் இல்லை டிசோசியேஷன் நடக்குது. இங்கே பாருங்கள், அசோசியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அசிட்டிக் ஆசிட் டைமர் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம், ஒன்றா ஜாயின் ஆகுது. அப்போ ரெண்டு அசிட்டிக் ஆசிட் இங்கே பாருங்கள், CH3COOH ப்ளஸ் CH3COOH ரெண்டு இருக்குது சரிங்களா, ரெண்டு தனித்தனியாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது ரெண்டு ஒன்றா ஜாயின் ஆயிடுச்சு, ஒரு மாலிகுலாக என்னது ஜாயின் ஆயிடுச்சு. அப்போ ஒன்றா சேர்ந்துருக்கும் போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, ஒன்றா ஜாயின் ஆகும்போது குறையுது. தனித்தனியாக இருக்கும்போது அதிகமாக இருக்குது, ஒன்றா கம்பைன் ஆகும்போது குறையுது. அப்போ என்ன ஆகுது, அசோசியேஷன் நடக்கும்போது நமக்கு டீவியேட் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ கால்குலேட்டட் மோலார் மாஸ் வில் பி ஹையர் தென் ஆக்சுவல் மோலார் மாஸ். நம்ம எதிர்பார்க்குறத விட சரிங்களா, கால்குலேட் பண்ணுற மோலார் மாஸ் எப்படி இருக்குது, ஹையராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் அப்நார்மல் மோலார் மாஸ். அப்போ ரெண்டுக்கும் பிட்வீனில் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், த மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கால்குலேட்டட் யூஸிங் கோலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, கோலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மோலார் மாஸோட அசிட்டிக் ஆசிட் மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது, 120 கிராம் மோலார் மோல் இன்வர்ஸ். சரிங்களா, ஈஸ் ட்வைஸ் டைம் த ஆக்சுவல் மோலார் மாஸ். ஆக்சுவல் மோலார் மாஸ் வந்து 60 தான், அதை கம்பேர் பண்ணும்போது கால்குலேட் பண்ணது 120 இருக்குது. அப்போ இதுதான் அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரோலைட் KCl ஆர் NaCl எடுத்துக்கலாம். இது வந்து டிசோசியேஷனுக்கு எக்ஸாம்பிள் பிரியுது. பாருங்கள், NaCl 1 பார்க்கும்போது வாட்டரில் போட்ட வாட்டி Na + Cl - 2 பார்ட்டிக்கலாக வந்து நமக்கு கிடைக்குதுங்களா. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் மோலார் மாஸ் ஓகேங்களா, கால்குலேட் பண்ண மோலார் மாஸை விட ஹையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கால்குலேட்டட் மோலார் மாஸ் யூஸிங் கோலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வில் பி லோயர் தன் த ஆக்சுவல் மோலார் மாஸ். ஆக்சுவல் மோலார் மாஸை விட எப்படி இருக்குது, கால்குலேட்டட் மோலார் மாஸ் லோவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ சோடியம் குளோரைட் எப்படி டிசோசியேட் ஆகுது, Na + Cl - அக்வஸ் சொல்யூஷனில். அப்போ எப்படி டிசால்வ் ஆகிருக்கும், 1 மோல் ஆஃப் சோடியம் குளோரைட் டிசால்வ் பண்ணியிருக்கேன். 1 மோல் ஆஃப் NaCl எவ்வளவு, 58.4 கிராம் அண்ட் வாட்டர். இது எப்படி டிசோசியேட் ஆகுது நமக்கு பார்த்திங்கன்னா, 1 மோல் ஆஃப் Na + 1 மோல் ஆஃப் Cl - டிசோசியேட் ஆகுது. அப்போ இந்த சொல்யூஷன் வில் கேவ் 2 மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் இருக்குது. பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அங்கே பார்ட்டிகல் டிக்ரீஸ் ஆச்சு, இங்கே பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அதை என்ன சொல்கிறாங்க, த கோலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வுட் பி டபுள் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ விட எப்படி இருக்குது, டபுளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த வான்டிகாஃப் அப்படிங்கிற ஒரு வான்டிகாஃப் ஃபேக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் ஆஃப் சொல்யூட் மாலிகுலில் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அப்போ அந்த கால்குலேட்டடும் ஆக்சுவல் மோலார் மாஸும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதை பேஸ் பண்ணி இவர் புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு, வான்டிகாஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த டேர்ம் I. சரிங்களா, அதுதான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்டிகாஃப் ஃபேக்டர். சரிங்களா, ஆல்ரெடி ஃபிசிக்கல் கெமிக்கல் குரூப்பியத்தில் வான்டிகாஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம், இங்கே வான்டிகாஃப் ஃபேக்டர் பார்க்குறோம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் வான்டிகாஃப் ஃபேக்டரை, இட் இஸ் டிஃபைன்ட் as a ratio of the actual molar mass to the actual molar mass. ஓகேங்களா, டு த அப்நார்மல் கால்குலேட்டட் மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். சரிங்களா, அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். I இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது நார்மல் ஆக்சுவல் மோலார் மாஸ் டிவைடட் பை அப்நார்மல் மோலார் மாஸ். சரிங்களா, அப்சர்வ் கோலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை கோலிகட்டிவ் கால்குலேட்டட் கோலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, அப்போ வான்டிகாஃப் ஃபேக்டர் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் இன் பென்சின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் இன் வாட்டர், அதாவது அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் இன் பென்சின். அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷனில் இருக்க பென்சின் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. பென்சினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் வந்து என்ன ஆகுது, கரைஞ்சிருக்கு.
சரிங்களா, அதனுடைய வேல்யூ 0.5. சோடியம் குளோரைடு என்ன பண்ணுறது, வாட்டரில் கரைஞ்சிருக்கு, அதனுடைய வேல்யூ 2. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி பாருங்கள், இந்த வான் டே காஃப் ஃபேக்டரோட ரிலேட் பண்ணுறோம் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷனை. டிசோசியேஷன் அப்படின்னா i-1 டிவைடட் பை n-1, 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னா 1 - i × n டிவைடட் பை n-1. அப்போ என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் சொல்யூட் இன்வால்வ் இன் அசோசியேஷன், நம்பர் ஆஃப் சொல்யூட் இன்வால்வ் இன் டிசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வான் டே காஃப் ஃபேக்டரை நம்ம எது கூட ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோட ரிலேட் பண்ணுறோம். இப்போ ரிலேட் பண்ணும்போது எல்லாமே என்ன, இது ஐ ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் சிம்பிள். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா, அப்போ the solute that does not dissociate or associate the van de Graaff factor is equal to, அதாவது solute particle dissociation or association ரெண்டுமே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா I is equal to என்னது, 1 இருக்கும். and the molar mass will be close to actual molar mass. molar mass ரெண்டுமே என்னது, calculated actual ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. அதனால தான் I is equal to 1. solute வந்து associate or dissociate நடக்கலைன்னா I is equal to 1, சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு for the solute அசோசியேட் ஆகுது டு ஃபார்ம் ஹையர் ஒலிகோமர்ஸ். அசோசியேட் ஒன்றா சேருது. அப்போ ஒன்றா சேரும்போது என்ன ஆகுது, டைமர் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். அசிட்டிக் ஆசிட் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ வான் டே காஃப் ஃபேக்டர் வில் பி லெஸ் தென் 1. 1 விட எப்படி இருக்குங்கிறாங்க, கம்மியாக இருக்கும். அதுதான் இங்கே பார்த்தோம், அசிட்டிக் ஆசிட் 0.5. அண்ட் த அப்சர்வ்டு மோலார் மாஸ் வில் பி கிரேட்டர் தென் த ஆக்சுவல் அப்சர்வ்டு, அதாவது கால்குலேட் பண்ணியிருக்க மோலார் மாஸ் கிரேட்டராக இருக்குமா ஆக்சுவல் மோலார் மாஸை விட. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபார் சொல்யூட் டிசோசியேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டியூடண்ட் அயனாக பிரியுது, K+Cl- அயனாக பிரியுது. இப்போ பிரியும் போது நமக்கு என்ன ஆகுது, வான் டே காஃப் ஃபேக்டர் 1 விட அதிகமாக இருக்குது. அதான் இங்கே என்ன, அது 1 விட அதிகமாக இருக்கும்போது 2 கிடச்சிருக்கு நமக்கு. சரிங்களா, இப்போ மோலார் மாஸ் வில் பி லெஸ் தென் நார்மல் மோலார் மாஸ். மோலார் மாஸ் அப்சர்வ்டு மோலார் மாஸ் எப்படி இருக்குங்கிறாங்க, நார்மல் மோலார் மாஸை விட லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன ஃபார்முலாவோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி வான் டே காஃப் ஃபேக்டர் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ரீசிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா இது. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ΔF வேல்யூ, KF வேல்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க. மோலாலிட்டி வேல்யூ எல்லாமே ஐயை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, ஐனா என்ன, தியரிட்டிக்கல் மோலார் மாஸ் டிவைடட் பை எக்ஸிபிட்டட் மோலார் மாஸ். தியரிட்டிக்கல் மோலார் மாஸ் எவ்வளோ கிடைக்குது நமக்கு அப்படின்னா 58.5. நார்மலாக நமக்கு தெரிஞ்சது சோடியம் குளோரைட்னா 58.5. எக்ஸ்பெரிமெண்டல் மோலார் மாஸ், எக்ஸ்பெரிமெண்டலில் என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க, 38.75. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பார்த்தோம். சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான். சரிங்களா, அப்போ அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் என்னென்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம், பர்சன்டேஜ், சரிங்களா, வெயிட், மோலாலிட்டி, மோலாரிட்டி, ஃபார்மாலிட்டி, ஓகே, இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் சாலிபிலிட்டி பார்த்தோம். டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாலிபிலிட்டி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் பார்த்தோம். ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், ஸ்டாக் சொல்யூஷன், ஒர்க்கிங் சொல்யூஷன் பார்த்தோம். ஸ்டாக் சொல்யூஷன் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு தேவையான அளவு 1 லிட்டர் 2 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹென்ரிஸ் லா பார்த்தோம். சரி, ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, எல்லாமே என்னது, கேஸஸ் சொல்யூட் வந்து கேஸ் ஃபார்மில் இருக்கும். சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது ஹென்ரிஸ் லா அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரவுலட்ஸ் லா பார்த்தோம். ரவுலட்ஸ் லா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரவுலட் லா அப்படிங்கிறது சால்வெண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா, சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும், சால்வெண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, வேப்பர் ப்ரெஷர் எதிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும், சால்வெண்ட்லேருந்து மட்டும்தான். அப்படி இருந்தால் ரவுலட் லா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷனாக லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஐடியல் சொல்யூஷனாக லோ கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா, அப்போ நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, ஐடியல் சொல்யூஷனாக ரவுலட் லா ஒபே பண்ணணும், நான் ஐடியல்னால் ரவுலட் லாவை ஒபே பண்ணக்கூடாது. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டிவியேஷன் 2 கான்செப்ட் பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ அதிலிருந்து பேஸ் பண்ணி
எப்படி வந்து ரவுலட் லாலேருந்து டீவியேஷன் ஆகுது, என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுதான் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் 4: ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சரிங்களா. ஆஸ்மாசிஸ் அப்படின்னா லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் மூவ் ஆச்சுன்னா அது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா ஹை டு லோ. சரிங்களா. எக்ஸாம்பிள் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரில் நம்ம டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் ஐசோட்டோனிக் பார்த்தோம். சரிங்களா. அதை பேஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்தோம், ஐசோட்டோனிக் சொல்யூஷன். 2 சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கிட்ட சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் இருக்கணும், அப்படி இருந்தால் ஐசோட்டோனிக். அப்போ நம்ம பாடியில் இருக்கிற இன்ஜெக்ஷன் நம்ம பிளட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஐசோட்டோனிக்காக இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த லெசனில் லாஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்நார்மல் மோலார் மாஸ். சரிங்களா. நம்ம எதிர்பார்த்த வேல்யூவோட ரொம்ப எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் மோலார் மாஸ். சரியா. இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் ஆகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்நார்மல் மோலார் மாஸ். மோலார் மாஸ்னால் வேரியேஷன் ஆகுது. சரிங்களா. இப்போ டிசோசியேஷன் அசோசியேஷன் ஆகும்போது கால்குலேட்டட் வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ விட அதிகமாக இருக்கும். சரிங்களா. டிசோசியேஷனில் கால்குலேட்டட் வேல்யூ விட ஆக்சுவல் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி அப்நார்மல் மோலார் மாஸ் டிசோசியேஷன் அசோசியேஷன் நடக்கும்போது நமக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாண்டகாஃப் ஒரு ஃபேக்டர் கொண்டு வந்தார். அதுதான் வாண்டகாஃப் ஃபேக்டர். சரியா. அப்போ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. அதனால் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷனை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக வாண்டகாஃப் அப்படிங்கிற ஒரு ஐங்கிற ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரிங்களா. அதுதான் வாண்டகாஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி சம் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க டெரிவேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த லெசன் 10th லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.